जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம். குரு ஆச்சாரியர் வாத்தியார். குரு ஆச்சாரியர் என்ற வார்த்தைகளை உசந்த மட்டத்தில்தான் உபயோகிக்கிறோம். தெய்வத்தின் குரல் 3ஆம் பகுதியில் உள்ள குரு ஆச்சாரியர் என்ற உரை பார்க்க. சாதாரண லெவலில் ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறவருக்கு வாத்தியார் என்றே பெயர் சொல்கிறோம். பெரிதாக தீட்சை கொடுத்து மந்திரம் பூஜை எடுத்து வைப்பவரையும் யக்ஞம் ஹோமம் விஸ்தாரமாக நடத்தி கொடுப்பவரையும் ஆச்சாரியர் என்கிறோம். சின்னதாக திவசம் திங்கள் பண்ணி வைப்பவரையும் சதுர்த்தி பூஜை துவாதசி பூஜை நடத்தி தருபவரையும் வாத்தியார் என்கிறோம். தத்துவ சாஸ்திரமோ வேறே சாஸ்திரமோ சங்கீதம் முதலானதோ ஒருத்தரையே ஆசிரியித்து அவரிடம் பல வருஷம் கற்றுக்கொண்டால் அவரை குரு என்கிறோம். ஸ்கூலில் காலேஜில் பல பேரில் ஒருத்தராக பாடம் சொல்லிக் கொடுப்பவரை வாத்தியார் என்று சொல்கிறோம். பள்ளி ஆசிரியர் கல்லூரி ஆசிரியர் என்பதாக எழுதும் போதும் பிரசங்கத்திலும் மட்டும் ஆசிரியர் என்கிறோம். பேச்சு வழக்கிலே ஆசிரியர் என்று சொல்வதில்லை, வாத்தியார்தான். ஆச்சாரியர் என்பதுதான் ஆசிரியராயிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் எப்படியோ எழுத்தாளர்களையும் பத்திரிகை எடிட்டர்களையும் கதாசிரியர் பத்திரிகாசிரியர் என்றெல்லாம் ஆசிரியர் பெயர் கொடுத்து சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது. கல்வி சாலையில் எழுத்தறிவிப்பவன் ஆசிரியன் எனப்படுவதிலிருந்தே எழுத்தை தொழிலாக கொண்ட ரைட்டர்கள் எடிட்டர்கள் ஆகியவர்களையும் ஆசிரியர் என்று சொல்லும் வழக்கம் வந்துவிட்டது போல் இருக்கிறது. அல்லது நடைமுறை எப்படி இருந்தாலும் கதை எழுதுகிறவர்களும் பத்திரிகை நடத்துகிறவர்களும் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நல்லறிவை வளர்ப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் அவர்களை ஆசிரியர்களாக சொல்லும் வழக்கம் உண்டாகியிருக்கலாம். பேச்சு வழக்கில் சொல்லும் போது சமய சம்பந்தமானாலும் சரி மற்ற கலைகள் சாஸ்திரங்கள் சம்பந்தமானாலும் சரி நமக்கு ஒன்றை சொல்லிக் கொடுப்பவரை வாத்தியார் என்றே சொல்கிறோம். ஆசிரியர் ஆச்சாரியர் என்றெல்லாம் அல்ல. உபாத்தியாயர் என்ற சமஸ்கிருத வார்த்தை தான் வாத்தியார் என்றாகி இருக்கிறது. உபாத்தியாயர் என்றால் என்ன? உப அத்தியாயர் தான் உபாத்தியாயர். அத்தியாயர் என்றவுடன் அத்தியாயம் நினைவுக்கு வரும். வேத தொடர்பு. அத்தியாயம் என்றால் தொடர்கதையில் ஒவ்வொரு வாரமும் வருகிற பாகம் என்று சொல்வீர்கள். இது தற்காலத்தில் ஏற்பட்ட பேர். ஒரு புஸ்தகத்தின் ஒரு செக்ஷனுக்கு அத்தியாயம் என்ற பெயர் பிற்காலத்தில் வந்தது. ஆதியில் எழுதவே கூடாத புஸ்தகமாக காதால் கேட்டு கேட்டே பாடம் பண்ணக்கூடிய புஸ்தகமாக உள்ள வேதத்தை படிப்பதற்குத்தான் அத்தியம் அத்தியனம் அத்தியாயம் என்றெல்லாம் பேர் இருந்தது. வேதத்தை வைத்துத்தான் நம் வாழ்க்கையில் சகலமுமே. ஆதலால் பிற்பாடு கதை காவியம் செக்யுலர் சயின்ஸ் ஆத்மார்த்தமான சாஸ்திரம் எதுவானாலும் அதில் படிக்க வேண்டியவற்றை பகுதி பகுதியாக வரையறை செய்த போது அவற்றுக்கும் அத்தியாயம் என்று பெயர் கொடுத்தார்கள். புஸ்தகத்தின் செக்ஷன் சப்செக்ஷனுக்கு அநேக பெயர்கள் இருப்பதில் அத்தியாயம் என்பதும் ஒன்றாயிற்று. செக்ஷன் பகுதி, சப்செக்ஷன் உட்பிரிவு. காண்டம் கண்டம் சர்க்கம் படலம் பர்வம் பர்ச்சேதம் உச்சவாசம் உல்லாசம் அங்கம் பிரகரணம் ஸ்கந்தம் என்று இப்படி அநேக பெயர்களில் ஒரு புஸ்தகத்தின் பகுதிகளை சின்னதும் பெருசுமாக பிரிப்பதுண்டு. அவற்றிலே வேத அடிப்படை கொண்ட வார்த்தையாக அத்தியாயம் என்பது இருக்கிறது. எப்படி சகலத்திலும் வேத சம்பந்தம் இருக்கிறது என்பதற்கு இன்னொன்று சொல்கிறேன். லெசன் என்பதை பாடம் என்கிறோம். அது ஜியோகிராஃபி ஆனாலும் வேதம் பொய் என்று சொல்கிற நம்முடைய ஆராய்ச்சியாளர்களின் ஹிஸ்டரி ஆனாலும் எந்த லெசனும் பாட்டம்தான். இதே போல பள்ளிக்கூடத்தை பாடசாலை என்கிற போதும் அதிலே பாடம் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. நாஸ்திகம் சொல்லிக் கொடுப்பதற்கே ஒரு ஸ்கூல் வைத்தால் அதுவும் பாடசாலை தான். ஆனால் பாடம் என்பதற்கு ஒரிஜினல் அர்த்தம் என்னவென்றால் வேதம் ஓதுவதுதான்.
நித்திய கர்மாக்களில் ஒன்றாக பிரம்மயஜ்ஞம் என்று வேத அத்தியனம் செய்வதற்கே பாட்டம் என்று பெயர். பாட்ட என்று அழுத்தி சொல்ல வேண்டும். வேத வாக்கியங்களை கற்று ஒப்பிப்பவன் பாட்டி. உதாரணமாக கணம் என்ற முறையில் வேதத்தின் பதங்களை கோத்து வாங்கி சொல்வதற்கு அறிந்தவர் கணபாட்டி. ஒருத்தரோடு சேர்ந்து வேத அத்தியனம் பண்ணுகிற மாணவனை சகபாட்டி என்பார்கள். மாணவன் என்ற வார்த்தைக்கு அப்புறம் வருகிறேன். நடைமுறையிலோ வேத சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று இல்லாமல் எந்த துறையிலும் நம்முடன் கூட வேலை செய்பவரை சகபாடி என்கிறோம். தமிழ் தேசத்தில் வேத வழக்கு எப்படி ஆழ ஊறியிருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். உபாத்தியாயரும் ஆச்சாரியரும். வாத்தியார், உபாத்தியாயர், அத்தியாயம் என்பதில் இருந்தோம். அத்தியாயம் என்கிற வேத கல்வியை சொல்லிக் கொடுப்பவர் எவரோ அவர் அத்தியாபகர். வேதம் கற்றுக் கொடுப்பதற்கு அத்தியாபனம் என்றும் கற்றுக்கொள்வதற்கு அத்தியனம் என்றும் பெயர். கற்றுக் கொடுப்பவர் அத்தியாபகர். உப அத்தியாபகர் தான் உபாத்தியாயர். உபாத்தியாபகர் என்றில்லாமல் உபாத்தியாயர் என்றே இருக்கிறது. உப என்று ஒரு வார்த்தைக்கு முன்னே சேர்க்கிற பிரிஃபிக்ஸுக்கு பல அர்த்தங்கள். அதில் நமக்கு குறிப்பாக தெரிவது மூலமாக முக்கியமாக இருக்கப்பட்ட ஒன்றுக்கு கீழே அதற்கு துணையாக அதன் காரியத்தையே சின்ன அளவில் செய்வதாக இருப்பதை உப என்பது. அங்கம் உபாங்கம், புராணம் உப புராணம், ஜனாதிபதி உப ஜனாதிபதி. உப என்பது உப போடாமல் வரும் மூலத்துக்கு சபார்டினேட், அதாவது கீழ்ஸ்தானத்தில் அடங்கியிருப்பது. முக்கியமாயிருப்பதற்கு இது கீழ் லெவல். உப போடாதது சுப்பீரியர், உப போட்டது இன்பீரியர் என்ற அர்த்தத்திலேயே பொதுவாக வருகிறது. உபாத்தியாயர் என்பவர் அத்தியாபகருக்கு உதவியாக, துணையாக, அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பவர். அத்தியாபகருக்கு உள்ள பெருமை இவருக்கு இல்லாமல் கொஞ்சம் இன்ஃபீரியராக நினைக்கும்படியும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. அது என்னவென்று சொல்கிறேன். வேதம் கற்றுக் கொடுப்பவரான அத்தியாபகர் என்பவரில் 2 தினுசு உண்டு. ஒன்று ஆச்சாரியர், இன்னொன்று உபாத்தியாயர் என்று ஸ்மிருதிகளில் சொல்லியிருக்கிறது. ஆச்சாரியருக்கும் உபாத்தியாயருக்கும் என்ன வித்தியாசம் என்று ஸ்மிருதிகளில் ரொம்பவும் சிறப்பாக கருதப்படும் மனு ஸ்மிருதியிலிருந்து தெரிகிறது. ஆச்சாரியர் என்பவர் வயிற்று பிழைப்புக்காக பாடம் சொல்லிக் கொடுப்பவர் அல்ல. பிராமணனின் கடமை தனக்கு தெரிந்த வித்தியை தன்னோடு அழியாமல் என்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும்படி செய்வது என்ற ஒன்றுக்காகவே அவர் குருகுலம் அமைத்து பாடம் சொல்லி தருவார். சேர்கிற சீஷ பிள்ளைகளிடம், அதாவது சிஷ்ய பிள்ளைகளிடம் அவர் ஃபீஸ், அதாவது தட்சிணை பேசிக்கொள்ள மாட்டார். பாடமெல்லாம் கற்றுக் கொடுத்து முடித்த பிறகுதான் சிஷ்யனே விஞ்ஞாபித்து கொண்டதன் மேல் அவர் ஏதாவது தட்சிணை கேட்பார். சாதாரணமாக இதற்கு 12 வருஷங்கள் ஆகும். பொன்னை வைக்கிற இடத்தில் பூவை வைத்தாலும் திருப்தியாய் இருந்து விடுவார். சத்வித்யை சத்பாத்திரத்தில் போய் சேர வேண்டும் என்ற ஒன்றுக்காகவே தொண்டை தண்ணி வற்ற பாடம் சொல்லி கொடுத்து, அதோடு ஸ்கூல் பீரியட் முடிந்த பின் மாணவன் தொல்லை இல்லை என்று இல்லாமல் அவனை தன்னுடனேயே வருஷ கணக்கில் சேர்ந்து வசிக்கும்படியாக குருகுலம் வைத்துக்கொண்டு அவன் நல்ல ஒழுக்கசாலியாக உருவாவதற்கும் பொறுப்பு எடுத்துக் கொள்பவரே ஆச்சாரியர். இப்படி அநேக குருகுலங்கள் அங்கங்கேயும் இருந்த தேசம் இது என்று நினைத்தாலே பெருமையாய் இருக்கிறது. பசித்தவன் பழங்கணக்கு பார்ப்பதாக இது முடிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் ஆச்சாரிய பெயர் போட்டுக்கொண்டிருக்கும் நாங்கள் தொண்டை தண்ணி வற்ற சொல்லிக் கொண்டிருப்பது. போதனை ஜீவனோபாயமாக. இம்மாதிரி வருங்காலத்தில் வித்தியை வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காக இல்லாமல் வயிற்று பிழைப்புக்காக பாடம் சொல்லி தருபவர்தான் உபாத்தியாயர் என்று அவரை ஆச்சாரியரிலிருந்து வித்தியாசப்படுத்தி மனுஸ்மிருதி சொல்லியிருக்கிறது. ஃபீஸுக்காக செய்கிற இவரை பிருத்தக அத்தியாபகர், கூலிக்காக வேலை செய்பவர் என்று சொல்லியிருக்கிறது. வேத வித்தியில் ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் போதித்து அதற்காக இவர் சம்பளம் பெறுவார். ஏகதேசம் து வேதஸ்ய வேதாங்கான்ய பிவா புனः யோ அத்யாபயதி விருத்தியர்த்தம் உபாத்தியாயஸ உச்யதே.
பழைய நாட்களில் இப்படி விருத்தியர்த்தம், அதாவது ஜீவனோபாயத்துக்காகவென்றே, அதாவது வயிற்று பிழைப்புக்கென்றே பாடம் சொல்லிக் கொடுத்தவர்கள் மிகவும் குறைவு. குருகுலங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் அசுத்தி படியாமல் நல்ல ஆச்சாரியர்களாலேயே நடத்தப்பட்டு வந்தன. ஆனாலும் இப்படி கூலிக்காக வேலை செய்பவர்களும் சில பேர் அப்போதே இருந்திருப்பதால் தான் தர்ம சாஸ்திரங்களிலேயே இவர்களை பற்றிய பிரஸ்தாவம் வந்திருக்கிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर.